ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இது வந்து செல் த யூனிட் ஆஃப் லைஃப்லேருந்து லாஸ்ட் பார்ட். ஓகேவா? இதில் நான் எல்லா டாபிக்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அண்டு லாஸ்ட்டில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நம்ம சால்வ் பண்ணலாம். கொஞ்சம் லென்த்தாக போகும். லென்த்தாக மீன்ஸ் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிடுவேன். நான் கொஷின் சால்வ் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ 2 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிடுவேன். ஓகேவா? ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டர்டே என்ன பார்த்தோம் அப்படின்றது சின்ன ஒரு ரீகேப் மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? கடகடன்னு சொல்லிடுறேன். சும்மா இதான் நேற்று பார்த்த டாபிக். பார்ட் 3ல் என்ன பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தானே எடுத்து பார்த்தோம். யூகேரியாட்டிக் செல்லாம் என்னென்னு பார்த்தோம். ஸோ பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை, இதுக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், மெம்பரைன் போன்ற ஆர்கனல்ஸ் இருக்கும். இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா ஒரு ரூம் மாதிரி. ஓகேவா? எல்லாத்துக்குமே எல்லா ஆர்கனலுக்குமே தனித்தனியாக ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அதில் தான் அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கும். இதுக்கு வெல் ஆர்கனைஸ் நியூக்ளியஸ் வித் நியூக்ளியர் என்வலப்போட இருக்குது. இதுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் அந்த டிஎன்ஏ குரோமோசோமுக்குள்ளே இருக்க அந்த டிஎன்ஏ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். காம்ப்ளெக்ஸ் சைட்டோஸ்கெலிட்டன் அண்ட் லோகோமோட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். காம்ப்ளெக்ஸ் சைட்டோஸ்கெலிட்டன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி, எல்லா ஆர்கனலும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் தான் காம்ப்ளெக்ஸ் சைட்டோஸ்கெலிட்டன். அது இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு லோகோமோட்டரி ஸ்ட்ரக்சர், இதில் ப்ரெசென்ட் சிலியா, ஃப்ளாஜெல்லா, சூடோபோடியா இந்த மாதிரியான லோகோமோட்டரி ஸ்ட்ரக்சரும் இதில் இருக்குது. ஓகேவா? Next, இது usually larger and more complex than prokaryotic cell. All eukaryotic cell are not identical. அதுக்கு தான் plant cell versus animal cell ஒன்று பார்த்தோம். plant cellல செல் வால் plant cellல இருக்கும், animal cellல இருக்காது. பிளாஸ்டிக்ஸ் plant cellல இருக்கும், animal cellல இருக்காது. centrioles plant cellல இருக்காது, animal cellல இருக்கும். vacuole plant cellல இருக்கும், large central vacuole இருக்கும். animal cellல சில இதில் ஸ்மால் வேக்யூல் இருக்கும், சில சமயம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம டயக்ராம் பார்த்தோம் யூகேரியாட்டிக் செல்க்கு. இது மைட்டோகாண்ட்ரியா, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரிபோசோம், எண்டோபிளாஸ்மிக், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியஸ், பிளாஸ்மா மெம்பரேன், கோலி apparatus, வெசிகல்ஸ், இது எல்லாத்தையும் தான் இதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செல் மெம்பர் என்னன்னு பார்த்தோம். ஸோ காம்போசிஷன் ஆஃப் செல் மெம்பரிங்கும் போது நிறைய மெனி லிப்பிட்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸ் தான் இதோட காம்போசிஷன். நெக்ஸ்ட்டு பாஸ்போலிபிட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதோட ஹெட்டு வந்து நம்மளுக்கு வாட்டர் லவ்விங், அதோட டெய்ல் வந்து நம்மளுக்கு நான் போலார் வாட்டர் ஹீட்டிங். கொலஸ்ட்ரால் ப்ரெசென்ட், கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரெசென்ட். ஆர்பிசி மெம்பரைனில் லிப்பிட்ஸ் வந்து 40% இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் வந்து 52% இருக்கும். டைப்ஸ் ஆஃப் மெம்பரைன் ப்ரோட்டீன்ஸ் என்னென்னா இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ், பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ். இன்டெக்ரல் ப்ரோட்டீன்னா டீப்பாக அது அந்த இதுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஃபுல்லி ஆர் பார்ஷியலி இருக்கும். பெரிஃபரல் ப்ரோட்டீன்ஸ் வந்து சர்ஃபேஸ்லேயே இருக்கும், நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணியோ இல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியோ எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிட் மொசைக் மாடல். இதை கொடுத்தது யாருன்னா சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். இயர் வந்து 1972. இது வந்து ஒரு வைட்லி அக்செப்டட் மாடல். இதோட மெம்பரைன் வந்து ஃப்ளூயிட் ப்ளஸ் மொசைக்காக இருக்கும். ஃப்ளூயிடிட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து சைட் பை சைட் மூவ் ஆகும், மாலிகூல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? மொசைக் ஏன் ஃப்ளூயிட் மொசைக்னா, மொசைக் அப்படின்றது ஒரு பேட்டர்ன், அந்த பேட்டர்னில் தான் அது அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த மெம்பரைனுக்கு ஒரு ஃப்ளூயிடிட்டி கொடுக்குறது யாருன்னா அந்த லிப்பிட்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதான் டயக்ராம் சொன்னேன்னா, இந்த டயக்ராமில் இதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ஓகே, இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்ட் 4க்கு போகலாம். பார்ட் 4ல் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா செல் வால் இருக்குது. ஓகேவா? செல் வால் இருக்குது. நம்ம செல் வால் போகலாம். செல் வால். ஓகே, ஸோ செல் வால் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நான் லிவிங் ரிஜிட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நான் லிவிங் ரிஜிட் ஸ்ட்ரக்சர், நான் லிவிங் ரிஜிட் ஸ்ட்ரக்சர். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா செல்லுக்கு ஒரு ஷேப்பை கொடுக்கும். கிவ் ஷேப் டு த செல். செல்லுக்கு ஒரு ஷேப்பை கொடுக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செல், அதாவது செல்லை வந்து ஏதாவது மெக்கானிக்கல் டேமேஜ்லேருந்தும் இன்ஃபெக்ஷன்லேருந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? செல் இது என்ன பண்ணும், மெக்கானிக்கல் டேமேஜ்லேருந்து இன்ஃபெக்ஷன்லேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணும். இது இதோட ரெண்டாவது ஒரு ஃபங்க்ஷன். ப்ரொடெக்ட்ஸ் த செல் ஃப்ரம் மெக்கானிக்கல்
டேமேஜ் அண்ட் இன்ஃபெக்ஷன். ஓகேவா, இது செகண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரொவைட்ஸ் பேரியர் டு அன்டிசைரபிள் மேக்ரோ மாலிகுல்ஸ். அப்படின்னா நான் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன், எழுதிட்டு நான் என்னன்னு சொல்கிறேன். ப்ரொவைட்ஸ் பேரியர் டு undesirable macromolecules. அது என்ன அன்டிசைரபிள் மேக்ரோமாலிகுல்ஸ் அப்படின்னா, அதாவது இந்த செல்லுக்கு யூஸ்ஃபுல்லே இல்லாத சில மாலிகுல்ஸ். ஓகேவா, சில லார்ஜ் மாலிகுல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸின்ஸ். செல்லுக்கு யூஸ்ஃபுல் இல்லாத ப்ரோட்டீன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இதெல்லாம் உள்ளே வராமல் யார் தடுக்கிறா, ஒரு பேரியர் மாதிரி இருக்கா, யார் ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்கான்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த செல் தான் ஒரு காம்பவுண்ட் மாதிரி இருக்குது. ஓகேவா, ஓகே. இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ்னால் இது 3 தான். என்ன பண்ணுது, செல்லுக்கு ஒரு ஷேப்பை கொடுக்குது. அதாவது இப்போ இந்த செல்லும் இன்னொரு செல்லும் இன்னொரு செல்லும் ஒன்றுக்கு ஒன்று எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல், எந்த ஒரு செல்லுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது யாருன்னா செல்லு தான், இந்த செல்வால் தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது செல்லுக்குள்ளே எந்த ஒரு தேவையில்லாத மாலிகுல்ஸும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பேரியர் மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் செல்வாலோட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இதோட காம்போசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன, இதோட காம்போசிஷன். ஸோ இதோட காம்போசிஷன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு செல்லில், ஒவ்வொரு ஆர்கானிசமில் இதோட செல்லோட காம்போசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாரை நம்ம எடுத்துக்கலாம்னா ஆல்கே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு யார் எடுத்துக்கிறோம், ஆல்கே. ஆல்கேயில் செல்லோட காம்போசிஷன் எப்படி இருக்குன்னா, எதெல்லாம் சேர்ந்தது இருக்குன்னா, செல்லுலோஸ், கேலக்டோன்ஸ், மேனோன்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஓகேவா, மினரல்ஸ்னால் என்ன, மினரல்ஸ்னால் கால்சியம் கார்பனேட். இதுதான் செல் காம்போசிஷன் இன் ஆல்கே. இதுதான் என்ன, செல் காம்போசிஷன் இன் ஆல்கே. நெக்ஸ்ட்டு பிளான்ட்ஸில் எடுத்துக்கோங்க. பிளான்ட்ஸில் செல்லோட காம்போசிஷன், அதாவது காம்போசிஷன் மீன்ஸ் இது எதனாலலாம் மேட் ஆனிச்சு அப்படின்றது தான். செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், நெக்ஸ்ட்டு பெக்டின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். இது பிளான்ட்ஸில். ஓகேவா, இது வரைக்கும் என்சிஆர்டியில் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட செல் காம்போசிஷன், ஆல்கேலையும் பிளான்ட்ஸ்லையும் அதோட செல் காம்போசிஷன் என்ன அப்படின்னு வந்து கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு மெச்சூர்டு செல் எடுத்துக்கோம். ஓகேவா, டயக்ராம் சும்மா போடுறேன், நல்லா இல்லைனா மன்னிச்சுக்கோங்க. நம்ம ஒரு மெச்சூர்டு செல் எடுத்துப்போம். இந்த கலர் கொடுக்கலாமா, இப்படி நான் ஒரு செல் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த செல்லில் இதுதான் எனக்கு என்னென்னா செல். ஓகேவா, இது எனக்கு செல், இது எனக்கு செகண்டரி செல் வால், ஓகேவா, அண்ட் இது எனக்கு என்னென்னா பிரைமரி செல் வால். அதாவது ஒரு பிளான்ட் வளரும், அதாவது அந்த செல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த பிரைமரி செல் வால் இருக்கும்.
இந்த செல் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மெச்சூர்ட் ஆக ஆக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரைமரி செல் வால் இருக்கு இல்லையா, அந்த பிரைமரி செல் வால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா டிமினிஷ் ஆகும். இந்த பிரைமரி செல் வால் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா இது டிமினிஷ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பிரைமரி செல் வால் இருக்காது, செகண்டரி செல் வால் ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா இந்த செகண்டரி செல் வால் ஃபார்ம் ஆகிடும், இது ஃபார்ம் ஆகிடும். புரியுதா? நெக்ஸ்ட்டு இந்த செல்லுக்கும் நடுவில் இருக்கு. அதை நான் கொஞ்சம் தான் போட்டுட்டேன் நிமிஷம். ஓகே, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மிடில் லேமெல்லே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா மிடில் லேமெல்லே. ஓகேவா? இவ்வளோதான் இன்சர்ட்டில் கொடுத்துருப்பாங்க. பிரைமரி செல் வால்னா என்ன, செகண்டரி செல் வால்னா என்ன, மிடில் லேமெல்லே பற்றி சொல்லியிருப்பாங்க. இது முடிஞ்சிருச்சா? இன்னொன்று என்ன ஒரு விஷயம்னா, இந்த மிடில் லேமெல்லே இருக்குல்ல, இந்த மிடில் லேமெல்லேல சில பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை எழுதிக்கோங்க. என்னன்னா இந்த மிடில் லேமெல்லே எதனால இதுக்குள்ள என்ன இருக்கும்னா கால்சியம் பெக்டேட் இருக்கும். இந்த மிடில் லேமெல்லேக்குள்ள என்ன இருக்கும், கால்சியம் பெக்டேட் இருக்கும். இது என்ன, ஏன் இந்த கால்சியம் பெக்டேட் இதுக்குள்ள இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் பக்கத்து பக்கத்தில் இருக்கு இல்லையா, அது ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கும்போது ஒரு க்ளூ மாதிரி அது ரெண்டையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது யாருன்னா இந்த கால்சியம் பெக்டேட் தான். இதுதான் இதோட ஒரு வேலை. ஓகேவா? மிடில் லேமெல்லோட வேலை என்ன, ஒரு செல்லும் இன்னொரு செல்லுக்கும் பக்கத்து பக்கத்தில் அது நடுவில் இருக்கு. இதுதானே நான் மிடில் லேமெல்லேன்னு சொன்னேன். ஸோ இந்த ரெண்டு செல்லுக்கும் ஒரு க்ளூ மாதிரி யார் இருப்பான்னா இந்த மிடில் லேமெல்லே இருக்கும். அதுக்குள்ளே இருக்க சப்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தா அந்த கால்சியம் பெக்டேட் தான். இதனால தான் அது ரெண்டுமே ஒரு க்ளூ மாதிரி போட்டு அந்த ரெண்டு செல்லுமே இப்படி ஒட்டியிருக்கு. ஓகேவா? இது எப்படி ஒரு ஆக்ட் ஆகுதுன்னா, ரெண்டு செல்லுக்கும் க்ளூ பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் நெய்பரிங் செல்ஸ் எழுதிக்கலாமா? டூ டிஃப்ரெண்ட் நெய்பரிங் செல்ஸ். ஓகேவா? இதுதான் இந்த மிடில் லேமெல்லோட வேலை. நெக்ஸ்ட் இதில் பிளாஸ்மோடேஸ்மாட்டானா என்னன்னு நம்ம பார்ப்போம். பிளாஸ்மோடேஸ்மாட்டா அப்படின்னா இப்போ இது ஒரு செல். ஓகேவா? இது ஒரு செல்னு வச்சுக்கோங்க. இங்கே எனக்கு வேக்யூல் இருக்குது, அதே மாதிரி இந்த செல்லே எனக்கு வேக்யூல் இருக்குது. இதெல்லாம் என்ன இருக்குது, சைட்டோபிளாசம். ஓகேவா? இது ஃபுல்லாக என்ன, சைட்டோபிளாசம். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் இருக்க அந்த சைட்டோபிளாசமை கனெக்ட் பண்ணுறது தான் யார் அப்படின்னா, அந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது தான் யாருன்னா இந்த பிளாஸ்மோடேஸ்மாட்டா. ஓகேவா? இதில் சைட்டோபிளாசம் இங்கே இருக்குது, இதில் இங்கே இருக்குது சைட்டோபிளாசம். ஓகேவா? இது ஃபுல்லாகவே என்ன, சைட்டோபிளாசம். இங்கே ஃபுல்லாகவே சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசமையும் இன்னொரு செல்லில் உள்ள சைட்டோபிளாசமையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது தான் யாருன்னா இந்த பிளாஸ்மோடேஸ்மாட்டா. இவ்வளோதான். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, கனெக்ட்ஸ் த cytoplasm of two neighboring cells. இந்த இப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த பிரிட்ஜ் வழியாக என்னென்னலாம் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும் அப்படின்னா, ஃபுட்டு, வாட்டர், அயான்ஸ், ஹார்மோன்ஸ், இது எல்லாமே இந்த கனெக்ஷன் வழியாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பிளாஸ்மோடேஸ்மாட்டா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண்டோ மெம்பரேன் சிஸ்டம்னா நம்ம என்னன்னு. நெக்ஸ்ட் என்ன, எண்டோ மெம்பரேன் சிஸ்டம். எண்டோ மெம்பரேன் சிஸ்டம்னா என்னன்னு பார்ப்போமா? இப்போ எண்டோ மெம்பரேன் சிஸ்டம் தான். எண்டோ மெம்பரேன் சிஸ்டம்னா மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எல்லாமே அதோட
இருக்கிற ஆர்கனல்ஸ் எல்லாத்துக்குமே அதோட வேலைகளும் அதோட ஸ்ட்ரக்சரும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே ஒரு கோஆர்டினேஷனில் ஒர்க் ஆகும். ஓகேவா? அதுதான் எண்டோமெம்பரேன் சிஸ்டம். நான் எழுதுகிறேன், ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட் மீன்ஸ் என்னென்னா அதோட ஸ்ட்ரக்சரும் அதோட ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் தே ஆர் ஒர்க் டுகெதர் வித் அது வந்து ஒரு எப்படி எழுதுனான்னா தே ஆர் ஒர்க் டுகெதர். ஓகேவா? ஒரு கோஆர்டினேட்டடாக அது என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க்காக எல்லாமே ஒரு குரூப் மாதிரி கொஞ்சம் கோஆர்டினேஷனோட ஒர்க் ஆகும். ஓகேவா? தே ஒர்க் டுகெதர். ஸோ எதெல்லாம் ஒரு கோஆர்டினேட்டோட ஒர்க் ஆகும் அப்படின்னு என்னென்ன ஆர்கனல்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷனோட ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அப்புறம் கோல்கி காம்ப்ளெக்ஸ், அப்புறம் யாருன்னா லைசோசோம்ஸ், அப்புறம் வேக்யூல்ஸ். இந்த எல்லா ஆர்கனல்ஸுமே கோஆர்டினேட்டாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? யார் யார்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ், வேக்யூல்ஸ். சில பேர் இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக ஒரு கோஆர்டினேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. இதில் நாட் கோஆர்டினேட்டர்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. ஓகேவா? அவங்க யார் யாருன்னா இவங்க இந்த எண்டோமெம்பரேன் சிஸ்டம்குள்ளே கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட வேலை எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இவங்கனால எண்டோமெம்பரேனுக்குள்ளே நடக்கிற எந்த வேலையும் கிடையாது. ஓகேவா? அது என்னென்னு நான் சொல்லிடுறேன். அது யாருன்னா மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், அதுக்கப்புறம் பெராக்சிசோம்ஸ். ஸோ மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும்? ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும். குளோரோபிளாஸ்டோட வேலை ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது. ஸோ இவங்க எல்லாமே இவங்க கோஆர்டினேஷனாக ஒர்க் பண்ணுறதுக்கான எந்த ஒரு அவசியமும் வராது. ஓகேவா? இவங்க கோஆர்டினேட்டாக ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இவங்க எல்லாருமே நாட் கோஆர்டினேட்டட். இவங்க எல்லாருமே வந்து ER, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ், வேக்யூல்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு கோஆர்டினேஷனாக ஒர்க் எண்டோமெம்பரேன் சிஸ்டமில் கோஆர்டினேஷனாக ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, சாரி. ஓகே, அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்க்கலாம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுருந்தேன். ஓகே, இதுதான் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? டயக்ராம் கொஞ்சம் நல்லா இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னென்னா நியூக்ளியர் என்வலப். அப்புறம் இது வந்து நியூக்ளியர் போர். ஓகேவா? அப்புறம் அந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இதுதான் ரிபோசோம்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரிபோசோம்ஸ் இருக்குது, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நான் RER SERனு போட்டுக்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு நினைக்கிறேன். டெஃபினேஷன் மீன்ஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன? ஓகேவா? நெட்வொர்க் ஆஃப் tiny tubular structures in the cytoplasm. அதுதான் நம்மளுக்கு யாருன்னா
எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா? இதில் ஆர்இஆர்னா என்ன, எஸ்சி அதாவது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன, அதுக்கு அந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன நடக்கும், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன நடக்கும் அப்படின்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு யாரை பார்ப்போம்னா ஆர்இஆர். இதில் ரிபோசோம்ஸ் இருக்கும். ஓகேவா? இது என்ன, இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஆக்டிவ்லி இன்வால்வ்ட் இன் புரோட்டீன் synthesis and secretion. இதுதான் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அண்ட் தென் இது எப்படி இருக்குன்னா கண்டினியூஸாக இருக்கும். எப்படி இருக்குது, கண்டினியூஸாக இருக்கா? ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எப்படி இருக்குன்னா கண்டினியூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யாருன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதில் ரிபோசோம்ஸ் இருக்காது. ஓகேவா? இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா மேஜர் சைட் ஃபார் synthesis of lipids. இதுதான் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா? இது முடிஞ்சா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்னென்னு பார்த்தாச்சு. அதில் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன. என்னடா அது? ஓகே, நெக்ஸ்ட்டு கோல்கி apparatusனால் என்னென்னு பார்க்கலாமா? இதில் நான் சொன்னது தான், பெருசாக எதுவும் இல்லை. என்னடா இவங்க எழுதிட்டே போயிட்டாங்க அப்படின்னா இதுதான் இருக்குது. ஸ்ட்ரக்சர் போட்டேன், இதுதான் என்னன்னு சொல்லிட்டேன். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா ரிபோசோம்ஸ் இருக்கும். ஆக்டிவ்லி இன்வால்வ், அதாவது ப்ரோட்டீன் சிந்தசிஸ்லையும் அதோட செக்ரேஷன்லையும் கொஞ்சம் ஆக்டிவாக அந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஒர்க் பண்ணும். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ரிபோசோம்ஸ் இருக்காது. அதில் லிப்பிட் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு ஒரு மேஜர் சைட் யாருன்னா இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நெக்ஸ்ட்டு கோல்கி apparatusனால் என்னென்னு பார்ப்போம். கோல்கி apparatusல இதுதான் என்ன அப்படின்னா சிஸ் ஃபேஸ், அண்ட் இதுதான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபேஸ். ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா இது எப்படி எப்படி இருக்குன்னா ஒரு நோட் புக் பேஜஸ் இருக்குல்ல, அது எப்படி ஒரு பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கு. நோட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த நோட் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அந்த பேஜஸ்ஸு, அதே மாதிரி தான் இந்த கோல்கி apparatusமே இருக்கும். அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்கும். ஓகேவா? இது எப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, டிஸ்க் ஷேப்டு சாக்ஸ் இருக்கும் இதில். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிஸ்க் ஷேப்டு சாக்ஸ் இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா சிஸ்டர்னி. ஓகேவா? அதுதான் என்ன அப்படின்னா சிஸ்டர்னி. நெக்ஸ்ட்டு இதோட சைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதோட டயாமீட்டர் எவ்வளோனா 0.5 மியூமீட்டர் டு 0.1 மியூமீட்டர். இது வந்து அதோட டயாமீட்டர். ஆவரேஜாக எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஆவரேஜாக இதில் தானே வரும். சாரி, அது வேறு ஏதோ டாபிக்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட டயாமீட்டர் வந்து 0.5 மியூமீட்டர் டு 0.1 மியூமீட்டர் இன் டயாமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கான்சென்ட்ரிக்கலி அரேஞ்ச்டு அப்படின்னு என்சிஆர்டியில் ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. கான்சென்ட்ரிக்கலி அரேஞ்ச்டு அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. கான்சென்ட்ரிக்கலி அரேஞ்ச்டு அப்படின்னா இது வந்து நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் ஒரு கான்சென்ட்ரிக்கலி அப்படின்னா எப்படின்னா இந்த மாதிரி ஒரு நோட் புக் பேஜஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அரேஞ்சாக இருக்கிறதுனால இது வந்து நியூக்ளியஸ் பக்கத்தில் இது இந்த கான்சென்ட்ரிக்கலி அரேஞ்ச் மீன்ஸ் பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கிறது. ஓகேவா?
அப்படியே அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. இதுக்கு 2 சைடு இருக்குது. ஒன்று சிஸ் ஃபேஸ், இன்னொன்று ட்ரான்ஸ் ஃபேஸ். சிஸ் ஃபேஸ் அப்படின்றத நம்ம ஃபார்மிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார்மிங் ஃபேஸ்னு சொல்லுவோம். ட்ரான்ஸ் ஃபேஸ் அப்படின்றத நம்மளுக்கு மெச்சூரிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு என்னன்னு தெரியல, மைண்ட் ஒரு மாதிரி வேலையே செய்யலை, டல்லாக இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு என்ட்ரி ரூம் மாதிரி இந்த சிஸ் ஃபேஸ் அப்படின்றது. ட்ரான்ஸ் ஃபேஸ் அப்படின்றது ஒரு எக்ஸிட் ரூம், ஒரு எக்ஸிட் மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இப்போ இதுதான் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு வச்சுக்கோங்க. சும்மா வரைகிறேன். இப்போ இதுதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இங்கே எனக்கு என்ன ஆகும்னா வெசிகிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த வெசிகிள் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து இங்கேருந்து சிஸ் ஃபேஸ்க்கு போகும். ஓகேவா? அந்த வெசிகிள்ஸ் என்ன ஆகும், இங்கேருந்து எனக்கு இங்கே சிஸ் ஃபேஸ்க்கு போகும். சிஸ் ஃபேஸ்க்கு போய் ஃப்யூஸ் ஆனதுக்கப்புறம் இப்படி இந்த சிஸ்டர்னே, எது சிஸ்டர்னேனா இதுதான் சிஸ்டர்னே. ஓகேவா? இதுதான் சிஸ்டர்னே. ஐயோ, இதுதான் என்னன்னா சிஸ்டர்னே. ஓகேவா? இப்படி வந்து இந்த வழியாக போய் நம்மளுக்கு ட்ரான்ஸ்பேஸ்க்கு போகும். இப்படி வந்து ட்ரான்ஸ்பேஸ்க்கு போகும். ட்ரான்ஸ்பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து பேக்கேஜ் பண்ணி நம்மளுக்கு செக்ரேஷன்ஸாக வெளியே அவுட் சைடோ இல்லை வந்து செல்லுக்குள்ளேயே ஏதாவது ஒரு லொக்கேஷனில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டெலிவர் பண்ணிடுவோம் இந்த ட்ரான்ஸ்பேஸ். ஒன்றும் இல்லை, இதுதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் வெசிக்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த வெசிக்கிள் சிஸ் ஃபேஸில் போய் ஃப்யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த சிஸ்டர்னே மூலியமாக நம்மளுக்கு எங்கே போகும் அப்படின்னா ட்ரான்ஸ்பேஸ்க்கு போகும். இந்த ட்ரான்ஸ்பேஸ் என்ன பண்ணுன்னா இதை பேக்கேஜ் பண்ணி ஒரு செக்ரேஷனாக செல்லுக்குள்ளேயோ இல்லை அவுட் சைட்லேயோ நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கொடுத்துரும். ஓகேவா? இதுதான் அந்த ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து இதில் என்னென்ன நடக்கும் அப்படின்னா மேஜர் ஃபார்மேஷன் என்னென்ன அப்படின்னா கிளைகோப்ரோட்டீன்ஸ் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் கிளைகோலிபிட்ஸ் ஃபார்மேஷன், ஓகே. இதுதான் மேஜர் சைட் ஃபார். ஓகே, இன்றைக்கி நம்ம இதோட கிளாஸை முடிச்சுக்கலாம். எனக்கு ஐம் நாட் ஃபீலிங் வெல். ஓகேவா? நான் இன்றைக்கி எல்லாமே முடிக்கணும்னு நினச்சி வந்தேன். ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு சொல்யூஷன்ஸ் ஒன் ஷாட் வந்துடும். ப்ளஸ் நாளைக்கு இதோட ஒரு பார்ட் 5 வந்துடும். அதில் நம்ம வந்து பேலன்ஸ் இருக்க டாபிக் ப்ளஸ் என்சிஆர்டி. இன்னொரு நான் என்ன யோசிச்சு வச்சுருக்கேன்னா என்சிஆர்டி லைன் பை லைன் சீரீஸ் போடலான்னு ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த என்சிஆர்டி லைன் பை லைன் சீரீஸில் ஹைலைட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து ஹைலைட் பண்ணி எந்த இயர்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அது நம்ம பண்ணலாம் போக போக. ஓகேவா? ஸோ ஆனால் இதுலேயுமே கண்டிப்பாக என்சிஆர்டி ரீடிங் நாளைக்கு இருக்கும். ப்ளஸ் பேலன்ஸ் இருக்க டாபிக்ஸ் எடுத்துருவேன். ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் சால்வ் பண்ணிடுறேன். எனக்கு இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். ஓகே, தேங்க்யூ.